ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா the jobless rates. Unemployment. Now let's talk about jobs. Unemployment is a ticking time bomb across many Asian countries. இந்தியாவில் மொத்தம் 140 கோடி பேர் இருக்காங்க. அதில் 24 மில்லியன் பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு கிராஜுவேட்டாக வெளியே வராங்க. அப்படி வெளியே வர எல்லாருக்குமே வேலை கிடைச்சிட்டான்னு கேட்டால் இல்லை, 3ல் ஒரு ஆளுக்கு தான் வேலை கிடைக்குது. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 60% வந்து இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 83% வந்து 35 வயசு கீழே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யங்ஸ்டர்ஸ் தான் சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 66% வந்து 35 வயசு கீழே தான் மொத்த பாப்புலேஷனில். அப்போது யங்ஸ்டர் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஏன் என்னன்றதை இந்த விட தெளிவாக பார்ப்போம். குஜராத்தில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து 10 பேர் வேகன்சி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆட் வெளியிடுறாங்க. அதுக்கு மொத்தம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா 1800 பேர் வந்து அங்கே அப்ளை பண்ண வந்திருக்காங்க. இன்னொன்று உத்தரப்பிரதேசில் யூபி போலீஸ் வந்து 62 பியூன் போஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு வேகன்சி வெளியிடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 93,000 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த பியூன் போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து 5th வரைக்கும் தான். ஆனால் இங்கே அப்ளை பண்ணது யாராவது பார்த்தீங்கன்னா யூஜி முடித்தவங்க, பிஜி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க முதல் கொண்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரி, இந்தியா வந்து வேர்ல்ட்லே 5th லார்ஜஸ்ட் எக்கானமி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2027க்குள்ளே $5 trillion எக்கானமியை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி இங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஏன் இந்தியாவில் ஜாப் வேகன்சி கம்மியாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது? இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் அன்ஸ்கில்டு லேபர் தான் அதிகமாக இருக்காங்கன்றதையும் நிறைய கம்பெனிஸ் தான் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இங்கே வந்து ஜாப் வேகன்சி இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? கம்பெனி வந்து ஆள் எடுக்கலாம்னு தான் அர்த்தம். அப்போது கம்பெனி வந்து ஆள் எடுக்கலாம்னா அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்தியாவோட கம்பெனிகள் லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இந்தியாவில் லாஸ்ட் இயர் ஃபைனான்ஷியல் இயரில் டிசிஎஸ், விப்ரோ, ஐடிசி எல்லாமே அவங்களோட ப்ராஃபிட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் 5%, ஐடிசி வந்து 2% வரைக்கும் அவங்க ப்ராஃபிட்டை லாஸ்ட் இயர் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்டை கிளைம் பண்ணுறப்போ இங்கே அவங்க ஆள் எடுக்கிறது கிடையாது இங்கே இந்தியாவில். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஆளுக்கிட்ட 2 பேர் 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆள்கிட்ட செய்ய சொல்கிறதுன்றது இங்கே நிறையவே நடந்துகிட்ருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடி கம்பெனி எல்லாமே 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆள்கிட்ட வச்சு செய்ய விடுறாங்க. அதனால் இங்கே நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறது கிடையாது. ஐடிசி வந்து 25 பிராண்டு பக்கம் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.4 lakh crores வந்து அவங்க ப்ராஃபிட் காட்டுறாங்க. ஆனால் அவங்களோட எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா வெறும் 23,000. எஃப்எம்சிஜியில் இந்தியாவில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் தான். ஹிந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா 58,000 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் காட்டுறாங்க. ஆனால் அவங்களோட எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா வெறும் 21,000. ஸோ கம்பெனிஸ் இங்கே ப்ராஃபிட் அதிகமாக தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே ரெக்ரூட் பண்ணுறது ஆளும் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஓவர் ஒர்க் போஸ்ட்டுக்கு ஆளாக்கிடுறாங்க எல்லா எம்ப்ளாயிஸையும். ஸோ இது மட்டும் தான் பிரச்சனைன்னு கேட்டால் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கமும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2014 2022 வரைக்கும் மொத்தமாக 22 கோடி பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜாபில் ஜாயின் பண்ண எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7.22 லட்சம் பேர் தான் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2022 ஜூனில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் இந்தியாவில் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவுமே எனக்கு கொண்டு வரல. மொத்தமாகவே 7 லட்சம் பக்கம் தான் 2014 இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கு. டெக் கம்பெனியுமே அதிகமாக ஆளை ஹையர் பண்ணுறது கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே அதிகமாக ஆளை எடுக்கிறது கிடையாது, வேகன்சி இல்லைன்ட்டு. அப்போது மேனுஃபேக்சரிங் செக்டர் பார்த்தீங்கன்னா சிஐஎம்இ வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2014 மேனுஃபேக்சரிங் செக்டரில் 51 மில்லியன் வந்து ஒர்க்கில் இருந்திருக்காங்க. இப்போது 2023 வந்து அது அப்படியே 36 மில்லியனாக குறைஞ்சிருச்சு. மொத்தம் 30% வரைக்கும் குறைஞ்சிருச்சு. ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்லையுமே இங்கே ஆள் கம்மியாக தான் இருக்காங்க, டிக்ரீஸ் ஆகிருக்குன்றது அவங்களும் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் செக்டராக இருந்தாலும் சரி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் யூனிட் எம்எஸ்எம்இயாக இருந்தாலும் சரி, அவங்க லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்லேயுமே ஜூன் 2023 வெளியான ரிப்போர்ட் படி 11,000 பேரை வந்து இந்த கோவிட் டைமில் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்புமே பார்த்தீங்கன்னா 2023 ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2023 மொத்தம் 11,000 பேரை வந்து லே ஆஃப் பண்ணதாக சொல்லி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க ஒரு கம்பெனி. சரி, அப்போது எல்லாம் மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன் வந்து அன்ஸ்கில்டு லேபர் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் வந்து வேகன்சி இருக்க மாட்டேங்கிறது நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. ஆஸ்பைரிங் மைண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 80% இன்ஜினியர்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரப்போ அவங்க கிராஜுவேட்ஸாக தான் வெளியே வர்றாங்க, ஸ்கில்டு லேபராக வெளியே வரதில்லை சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. இங்கே இருக்க எஜுகேஷன் எல்லாமே வந்து இப்போ இருக்க வேர்ல்டு ட்ரெண்டுக்கு செட் ஆகலை, எல்லாமே வந்து பழைய ஓல்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க. டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசென்ட் இருக்கிற ஐடி கம்பெனி என்ன சொல்கிறாங்க, அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா 4 வருஷம் படிச்சுட்டு கிராஜுவேட் ஆனவங்களுக்கு நாங்கள் திருப்பி 1 இயர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம். அப்போ ட்ரைனிங் கொடுத்தா அவங்க திருப்பி ஒர்க்குள்ளே போகிறாங்க. அந்த 1 இயர்க்கான ட்ரைனிங் அமௌண்ட் வந்து
எங்களுக்கு லாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இதை ஃபஸ்ட்டே அவங்க காலேஜில் சொல்லி கொடுத்தா எங்களுக்கு வேலை மிச்சம்ன்றது அவங்களும் ஒரு கிளைம் பண்ணுறாங்க. NSDC வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் டிமாண்ட் ஸ்கில்டு லேபர் வந்து 103 மில்லியனில் இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த ஸ்கில் லேபருக்கு கிடைச்ச ஆள் பார்த்தீங்கன்னா 29 மில்லியன் தான். இந்த ப்ராப்ளம் வந்து இளைஞருக்கு மட்டுமா கேட்டால் இல்லை, இங்கே படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அதுக்கான ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம் தரதில்லை அப்படின்றது நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இருக்க வேர்ல்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை மிஷின் லேர்னிங்கோ க்ளவுடோ அப்படின்ற மாதிரி சிலபஸ் எதுவுமே இங்கே இல்லை, எல்லாமே பழைய ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. இங்கே இருக்க ஐடி கம்பெனி சர்வீஸ் செக்டர்லாமே அதான் கிளைம் பண்ணுறாங்க. சரி, இப்போ இது எப்படி சரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணணும். ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணணும். ஏஐ மிஷின் லேர்னிங் எல்லாத்துலேயுமே நம்ம பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் சரி பண்ண முடியும். இன்னொன்று FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் கொண்டு வரணும். இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பார்த்தீங்கன்னா 40% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா MSME ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மூலிமா மட்டும்தான் அதிகமாக ஒர்க் ப்ளஸை கொண்டு வர முடியும். ஏன்னா மற்ற ஐடி செக்டர் சர்வீஸ் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில்டு லேபரை மட்டும்தான் உள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நீங்கள் ஸ்கில்டு லேபர் நான் ஸ்கில்டு லேபர் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வரலாம். நீங்கள் ஸ்கில்டு லேபர் வச்சுக்கலாம், நான் ஸ்கில்டு லேபருக்கும் அங்கே ஒர்க்கு கொடுக்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகணும். அப்போ நம்ம இந்தியாவில் இருக்க யங்ஸ்டருக்கு வேலை அதிகமாக கிடைக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சரியாகும். இது வந்து நிறைய எக்ஸ்பர்ட்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 20-30 வருஷத்துக்கு கழிச்சு நெக்ஸ்ட்டு இந்தியா ஜப்பான் மாதிரி தான் ஆகும். ஏன்னா ஜப்பானில் இப்போது இளைஞர்கள் கம்மின்றதுனால அங்கே ஜிடிபி எல்லாமே அங்கே மைனஸில் போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே ரிட்டைர்மெண்ட் ஏஜுமே 65 ஆக்கிட்டாங்க. இப்போது இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. போக போக இது கம்மியாகிடுச்சுன்னா இப்போது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் தான் இந்தியாவில் சீக்கிரமாக டெவலப் பண்ண முடியும் இந்தியாவையும். அப்போ தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன ஸ்கில் படித்து எங்கே ஒர்க் போகலான்றதை நான் ஒரு வீடியோவை பண்ணுறேன். அது இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட எஜுகேஷன், பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.